சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலும் சகலமும் நன்மைக்கு தான் நடக்குது. ஏன் எனக்கு இது நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நன்மைக்கு தான். அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரால் அழைக்கப்பட்ட என் ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார்ன்ற அந்த அறிவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் இன்னைக்கு பார்க்குற அந்த தீமையை நாளைக்கு நன்மையாக தேவன் மாற்றுவார். அந்த நன்மையை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நேற்று நான் சொன்னேன், நம்ம உடைக்கப்பட்டது நல்லது. அதுக்கு முந்தின நாள் சொன்னேன், நம்ம பிழியப்பட்டது நல்லது. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்பிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 9:21. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? மிதியிட்ட ஒரே களிமண், மிதியிட்ட களிமண். இந்த களிமண் கொஞ்சம் வாய் இருந்தால் அழுதுருக்கும்ல. எவ்வளோதான் என்னை மிதிப்பீங்க, மிதிக்க மிதிக்க மிதிக்க. இந்த ரொம்ப மிதிக்கப்படாத களிமண் இருக்குல்ல, அது ரோட்டு ஓரத்தில் இந்த அகல் விளக்கு, வீட்டில் இருக்கிற இந்த சின்ன சின்ன செடி வளர்க்குற தொட்டி, இதுக்கு பயன்படும். ஆனால் ரொம்ப மிதிக்கப்பட்டு அந்த களிமண் இருக்கு பாருங்களேன், அது கனத்துக்குரிய ஒரு அந்த பாத்திரமாக வணையப்படும். ரொம்ப மிதிக்கப்பட்டவங்களுடைய லைஃப்பெல்லாம் ரொம்ப கனமாக மாறும், கனத்துக்குரியதாக மாறும். ரொம்ப மிதிக்கப்படாத அனுபவங்கள் எல்லாம் அப்படி நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு சாதாரண தொட்டியாக மாறிடும். இன்னைக்கு தேவன் மிதியிட்ட ஒரே களிமண்ணால் கனத்துக்குரியதையும் கனம் குறைந்ததையும் ஆண்டவர் பாத்திரங்களாக பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்கள் நிறைய மிதிக்கப்பட்டிருக்கலாம். பிரதர், என்னை எல்லாரும் ஏறி மிதித்து போகிறாங்க பிரதர் சொல்கிறீங்களா? சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 66:12 நான் வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக இந்த வசனத்தை குறித்து கொள்ளலாம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்குது? எங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க, மனுஷர்கள் எங்களை ஏறி மிதிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் மிதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கனத்துக்குரிய பாத்திரமாக தேவனால் நீங்கள் அழகாக நீங்கள் செதுக்கப்பட்டு நிறுத்தப்படுவீர்கள். பயப்படாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் உங்களை மிதிச்சிட்டு, என்ன அர்த்தம் தெரியுமா? கனவீனப்படுத்துவது. மிதிக்கப்படுதல் என்பது உங்களை நிந்திப்பது, அவமதிப்பது, உங்களை வேண்டான்னு சொல்வது, காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறது கனவீனத்தின் அடையாளம். அப்படி நீங்க கனவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். யோசேப்பை எவ்வளவு கனவீனப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் அவனை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா வச்சு அவனுக்கு முன்னால தலை வணங்கும்படி கர்த்தர் செய்தார் தானே. அப்படின்னா உங்களை அப்படி செய்ய மாட்டாரா? தேவனுடைய பிள்ளைகளே, என்னை எல்லாரும் மிதிக்கிறாங்களே, நம்ம நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் தலையில ஏறி மிதிச்சோன்னே, ஏன்பா என்னை கைவிட்டீங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவோம். அவர் உங்களை கைவிடலை, அவர் உங்களை மிதிக்கலையே. மனுஷங்க மிதிச்சதுனால நீங்கள் எப்படி தேவன்கிட்ட கேள்வி கேட்பீங்க? யோசித்து பாருங்களேன். நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஏன் ஆண்டவரேன்னு கேட்கவே முடியாது. அவர் மிதிக்கலைங்க. உங்களை சுற்றி இருக்கிற யாரோ மிதிச்சதுக்கு அவர் என்ன செய்வார்? ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நீ மிதிச்சல, உன் கண்ணு முன்னால் அவனை உயர்த்துறன் பாருன்னு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த மிதிக்கிறதையே தேவன் ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? உங்களை அவன் முன்னால் உயர்த்துறதுக்கு தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சீமே பாருங்க, அந்த சவுலினுடைய சொந்தக்காரன், வீட்டு வேலைக்காரன். யோசித்து பாருங்களேன், தாவீதை எவ்வளவு தூஷித்தான். தூஷிச்சுக்கிட்டே நடந்து வரான். தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் பேசுறதுக்கு நீ கர்த்தர் சொல்லியிருக்கிறாருப்பா, என்னை நிந்திக்க சொல்லியிருக்கிறாருப்பா, அதான் நிந்திக்கிறான், விட்டுருங்க விட்டுருங்க. மிதி மிதி மிதின்னு மிதிச்சு எத்தனை வார்த்தை, எத்தனை அவதூறுகள், எவ்வளவு அவமானம். நாளைக்கு அவன் ராஜாவா வரப்போறது சீமைக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா மாற்றப்படுவது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்க அறியாததுனாலதான் இன்னைக்கு மிதிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, மிதி. ஒரு நாள் வரும், கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக உயர்த்த போறாரு. என் குடும்பத்தை உயர்த்துவார். இன்னைக்கு என் குடும்பத்தை இலக்கணமா பாக்குறீங்கல்ல, என் குடும்பத்தை மிதிக்கிறீங்கல்ல, என் குடும்பம் வேணான்னு ஒதுக்கிட்டீங்கல்ல, ஒரு நாள் கர்த்தர் என் குடும்பத்தை உயர்த்தி கனத்துக்குரியதா வைப்பாரு. சொல்லி பாருங்களேன், கர்த்தர் செய்வார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் அப்படி கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக அவர் எடுத்து நிறுத்த போகிறார். பிரியமானவர்களே, அன்னைக்கு அப்படிதான் யோசேப்பை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார். சீமேக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ராஜாவாயிட்ட உடனே எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு. யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த துஷ்ட ஆமான் முகங்குப்புற விழுந்தான். இது வரைக்கும்
எவ்வளவு யூதர்களை மிதிச்சிருப்பான்ல. அவன் மொர்தேக்காயை எவ்வளவு அவன் நொறுக்கி மிதிச்சு ஒரு நாள் வந்தது, மொர்தேக்காயையும் எஸ்தரையும் யூத குலத்தையும் கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் நிறுத்தினார். இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அப்படித்தான் செய்வார். நீங்கள் கலங்காதீங்க. ஆனால் அன்னைக்கு கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமா வைக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வார்க்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணுமே தவிர யாரையும் பழி வாங்கிடக்கூடாது. தாவீது அந்த தப்பு செஞ்சுட்டான். கடைசியில் மரிக்கும் போது மகனாகிய சாலமோனை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டான், அப்பா அவனை விட்டுறாதப்பான்னு. நம்ம ஒரு நாள் அப்படி பண்ணக்கூடாது. தாவீது செஞ்சான்றதுனால நம்ம செய்யக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும். அது தவறு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கனத்துக்குரிய பாத்திரமா தேவனால் உயர்த்தப்படும் போது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம யாரையும் பழி வாங்கிடக்கூடாது. நீ மிதிச்சல்ல, இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு சொல்லாதீங்க. பரவாயில்ல, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவங்கள ஆசீர்வதிங்க. முடிஞ்சா நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்மையை அவங்களுக்கு, உங்களை மிதிச்சவங்களுக்கு செய்யுங்க. அவங்க வெட்கப்படட்டும், பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்கள் நல்லா இல்லை, பணம் இல்லை, உங்களுக்கு பின்னணி இல்லை, உங்கள் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களை எல்லாரும் ஒதுக்கி இருந்தாலும் கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் வைப்பார். ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில், அந்த குயவன் கையிலே களிமண் கனத்துக்குரிய பாத்திரமாய், நேர்த்தியான பாத்திரமாய் வணையப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் வணைவார். மிதிக்கப்படுறேன்னு கலங்காதீங்க. மிதிக்கப்பட்ட இடத்துல உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் வணைவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் மிதிக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களை கனத்துக்குரிய பாத்திரமா வணைய போறீங்க. இது நன்மைக்கு தான் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல நேரங்களில் நாங்கள் மிதிக்கப்படும் போது எங்களை மிதித்தவங்க மேலே கோபமும் வைராக்கியமும் எரிச்சலும், ஆண்டவரே, நாங்கள் நிறைய நேரத்தில் நாங்கள் கசப்பையும் வச்சுருக்கிறோம். எங்களை மன்னியும். இந்த ஸ்பாபத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு பொறுமையோடு கூட அந்த மிதியை தாங்கி கொள்ள, அதே நேரத்தில் ஒரு நாள் கர்த்தர் எங்களை கனப்படுத்தும் போது, அவங்க கண்ணு முன்னால் நாங்கள் உயர்த்தப்படும் போது அவங்கள நாங்கள் ஆசீர்வதிக்கவும் எங்களுக்கு கிருபத்தாரும். ஒரு நாளும் அந்த பகையை, கசப்பை, விரோதத்தை எங்கள் இருதயத்தில் வச்சிருக்கவே கூடாதுப்பா. எங்கள் வாழ்க்கையை அப்படி உங்களை போல மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் கனத்துக்குரிய பாத்திரமா வணைந்து உங்கள் நாம மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.